ஒரு குடுத்தல் வாங்கல் தான் இந்த உலகம் ரன் ஆகுதுன்னு சொல்றாங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸ் புக் ஆத்தர் ராபர்ட். ஆனா கிவ் அண்ட் டேக்னு ஒரு புக் இருக்கு, ஆடம் கிராண்ட் எழுதுனது. அதுல என்ன போட்டுக்கணும், 3 வகையான மனுஷர்கள் இருக்காங்க. ஒன்று கிவர், ஒன்று டேக்கர், ஒன்று மேட்சர். கிவர்னா அவங்க என்னன்னா கொடுத்துட்டு எதுவுமே ரிட்டனாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. டேக்கர்னா அவங்க வாங்க மட்டும் செய்வாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. மேட்சர்னா யாருன்னா ஒன்று கொடுத்தா ஒன்று வாங்கணும் நினைப்பாங்க. மேட்சர் நிறையவே இருக்காங்க, அவர் சொன்ன மாதிரி, ராபர்ட் சொன்ன மாதிரி. என்ன சொல்ல வரேன்னா, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் புக்கில் இந்த ராபர்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்லிகிட்டே இருப்பார். கொடுத்தல் வாங்கல் தான் இந்த உலகம், கொடுத்தல் வாங்கல் தான் இந்த உலகம், கொடுத்தல் வாங்கல் இந்த உலகம், அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். பட் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய கொடுத்துருக்கேன், இப்போ சொல்லி காட்டல, பட் கொடுத்துருக்கேன். பட் ஒரு கட்டத்தில் ஹெல்ப்புன்னு கேட்கும் போது நிறைய பேர் பண்ண மாதிரிலாம் எனக்கு தோணலை. பட் எல்லாருமே இந்த ரூலை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டால் இவர் சொல்கிற மாதிரி இன்னும் வந்து பவர்ஃபுல்லான பீப்புள் நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் அவங்க பவருக்கு அவங்க அட்வான்டேஜுக்கு என்ன கிடைக்குதோ அதை தான் மோஸ்ட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் த திங் நம்ம வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசியெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டாம். நம்ம இப்போ கொடுக்கணும்னு நினச்சோன்னா நம்ம அந்த கிவர் மாதிரி இருக்கலாம், எதுவுமே எதிர்பார்க்காம கொடுப்போம். தட்ஸ் த கைண்ட்னஸ். அதுதான் ஒரு மெயின் திங். அதான்